ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டே தெரியுமா? அன்னையர் தினம். ஆமாங்க, மதர்ஸ் டே. விஷ் யூ ஹாப்பி மதர்ஸ் டே. அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இதை எத்தனை பேர் சந்தோஷமாக தன் தாய்க்கு இன்றைக்கி சொல்லியிருப்போம். நிறைய பேருக்கு மதர்ஸ் டே கூட தெரியாது. தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்போம், பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்போம், லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருப்போம், எல்லா டேவும் பண்ணியிருப்போம். ஆனால் அன்னையர் தினம் அத்தனை பேரும் செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். ஏன் வாயை திறந்து அம்மா அன்னைய தின வாழ்த்துக்களும் சொல்லியிருக்க மாட்டோம், ஒரு ஹக் கூட பண்ணியிருக்க மாட்டோம். அம்மான்றது வெறும் வார்த்தை இல்லைங்க. அம்மான்றது பாதுகாப்பு, அம்மான்றது பொக்கிஷமான வார்த்தை, அம்மான்றது தைரியம், அம்மான்றது வாழ்க்கை, அம்மான்றது அக்ஷய பாத்திரம், அம்மான்றது கடவுளுக்கு சமமானது, அம்மான்றது அல்ல குறையாமல் கொடுக்குற அன்பு. ஆமாங்க, அம்மா அப்படின்னு ஒரு உறவு இல்லைன்னா இந்த உலகமே ஜனிச்சே இருக்காது. தாய்மையால் மட்டுமே தான் உலக இனமே பெருக்குது, உலகமே ஜனிச்சிருக்குது இல்லையா? ஒரு தாய்க்கு 10 குழந்தை இருந்தாலும் அந்த 10 குழந்தையுமே ஒரே மாதிரி பார்த்து வளர்ப்பா. தன்னோட கணவன் இல்லை என்றாலும் தன் குழந்தையை மூளை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, கை கால் முடமானாலும் சரி, இல்லை அந்த தாயை அந்த குழந்தை அடிச்சிட்டாலும் சரி, இல்லை அதை துன்புறுத்தினாலும் சரி, அந்த தாய் தான் குழந்தைன்னு தூக்கி வாரிச்சு அணைச்சிப்பாலே தவிர கண்டிப்பாக அந்த குழந்தைய ஒதுக்கிடவும் மாட்டா. என்னால் இந்த குழந்தைய பார்க்க முடியல இறைவா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுடவும் மாட்டா. அவள் தாங்க அம்மா. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த தாய் வயது அடைஞ்சப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாலும், எனக்கு வயசாகிடுச்சு, லொடலொடன்னு பேசுகிற, மூளையில் நீ உட்கார மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் தானே? உன்னை வச்சுட்டு பெரும் பாடு அப்படி சொல்லுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டுருவோம். ஆமாம் தானே? கேட்டால் வயசான காலத்தில் பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். எங்களோட குடும்பம் இதுவே என்னால் சுமக்க முடியல, நான் எப்படி என் அன்னையை சுமப்போன்னு கேள்விக்கு. ஆனால் இப்படியெல்லாம் கேட்க நம்ம வைக்கப்படணுங்க. இந்த உலகத்தில் எந்த உறவும் தாய் கூட போட்டி போடவும் முடியாது, தாய்க்கு நிகராக நிற்கவும் முடியாது. ஸோ இறைவன் மிகப்பெரியவன். அதனால தான் அவனே சொல்லியிருக்கான், தாயோட பாதத்தில் தான் உனக்கு சொர்க்கத்தையே வச்சுருக்கேன்னு. கரெக்டு தானே? ஏன்னா அவனுக்கே அந்த வரம் இல்லை. அதனால் இது ஒரு இல்லத்தில் போய் பாருங்கள், எத்தனை தாய்மாருங்க கண்ணீரோட, அம்மா நான் 5 பிள்ளை பெற்றேன், என் பிள்ளை எனக்கு சோறு போட வேண்டாம், ஆனால் ஒரு நாளாச்சும் ஒரு வார்த்தை அம்மா நீ அங்கே எப்படி இருக்க அப்படி கூட கேட்க மாட்டேங்குதுமா அப்படின்னு ரொம்பவே ஏக்கமாக சொல்கிறாங்க. இதை கேட்குறப்போ இந்த உலகம் எங்கே போகுதுன்னு தெரியலங்க. ஆமாங்க, அம்மா மிகப்பெரிய பொக்கிஷங்க. ஒரு வீட்லேயும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷன். அது மாமியார் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அம்மா ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு நிகர் அம்மா மட்டுமே தான், ஆண்டவன் கூட கிடையாது. எல்லாருக்கும் நான் மறுபடியும் விஷ் யூ ஹாப்பி மதர்ஸ் டே சொல்கிறேன். நீங்களும் உங்கள் அன்னைங்களுக்கு கண்டிப்பாக போய் சொல்லுங்கள், அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ.